ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வெளியான 53 சண்டேஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்துல விக்டர், நத்தாலி, ஹூலிகன் 3 சிப்ளிங்ஸை காட்டுறாங்க. இவங்களுடைய வயது முதிர்ந்த அப்பா பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வினோதமான முறையில சில விஷயங்களை பண்றதுனால அது இவங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறுது. இவங்க 3 பேரும் ஹூலிகன் வீட்டுல சந்திச்சு ஒன்னா பேசி அவரை காப்பகத்துல சேர்க்கலாமா இல்ல நர்ஸ் அரேஞ்ச் பண்ணி வீட்லயே வச்சு பாத்துக்கலாமா அப்படிங்கிற முடிவை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இருந்தாலுமே 3 பேருமே சேர முடியாத ஒரு சூழல் உண்டாகுது. விக்டர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்து பொண்ணு திருமணம் செஞ்சுட்டு அவங்க வீட்டோட மாப்பிள்ளை மாதிரி அங்க இருக்கிற பாஷான சில வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருப்பாரு. பட் சிப்ளிங்ஸ் கிட்ட தான் ஒரு ரிச்சான ஆள் அப்படின்ற மாதிரி காமிச்சுப்பாரு. நத்தாலியோட புருஷன் அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிருப்பாங்க. அதனாலேயே அவங்க தெரப்பி எடுத்துட்டு இருக்காங்க. ஹூலியன் பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆளா சூப் விளம்பரத்துல டொமேட்டோவா நடிச்சிட்டு இருக்காரு. சோ கிளாஸ் வைஸே பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம கருத்து மோதல்கள் நிறையவே இவங்களுக்குள்ள இருக்கு. சோ இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சதா, இறுதியில என்னாச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. 3 சிப்ளிங்ஸ் அண்ட் ஹூலியனோட ஒய்ஃப் இந்த 4 கேரக்டர் வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க ஒரே வீட்டுல நடக்கிற மாதிரி. பட் கதை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவே வராது. இந்த படமே பாத்தீங்கன்னா டயலாக் ஓரியன்டட் மூவி இருந்தாலுமே ஒவ்வொரு கான்வர்சேஷன் அப்பவும் பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் பத்தி நம்ம எக்ஸ்ட்ராவா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். நட்டாலி, ஹூலிகன் இவங்க 2 பேர் பேசும்போது எந்த மாதிரி பேசுறாங்க, விக்டர், ஹூலிகன் இவங்க 2 பேர் பேசும்போது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாங்க, விக்டர், நத்தாலி இவங்க 2 பேரும் எந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறாங்க, ஹூலிகன் கிட்ட இருந்து எதெல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நல்லாவே போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. சோ எல்லாருடைய ஆங்கிள் இருந்தும் இந்த படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல இருக்கிற 3 சிப்ளிங்ஸ் கேரக்டருமே ஒரு லைக்கபிள் கேரக்டரா இருக்கும். சோ இந்த 3 கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு நல்லாவே கனெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்க அப்பாவுடைய வீட்டுல இருக்கிற பல்பை சேஞ்ச் பண்றது, விக்டருடைய நாவல், நத்தாலியோடைய மைக்ரேன் ப்ராப்ளம், இவங்க 3 பேருக்குள்ள இருக்கிற போட்டி பொறாமை, இந்த மாதிரியான விஷயங்களை வச்சே இந்த படத்தை வந்து பிளே பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டபிளா ஏதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. அது மூலமா ஒரு ஹார்ட் ஹிட்டிங் மெசேஜ் சொல்லிருப்பாங்க, டயலாக் எதுவுமே இல்லாம. ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹீட்டட் அப் கான்வர்சேஷன் நிறைய இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா டென்ஷன் பில்டிங் ரொம்ப நல்லாவே பண்ணிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல டார்க் ஹியூமர் போர்ஷன் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல. இந்த 3 கேரக்டர்ல நடிச்சவங்க பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றதை விட அந்த கேரக்டராவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா இவங்கலாம் வந்து நிஜமாலுமே சிப்ளிங்ஸா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து தர மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிற ஒரு நபர் பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு வார்ம் ஹக் கொடுத்த மாதிரியான ஃபீலிங்கை இந்த படம் தரும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பாசிட்டிவ் வைப் தர மாதிரியான ஒரு ஃபீல் கொஞ்ச நேரத்துக்காவது இருக்கும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். பெருசா டல் மூமெண்ட் எதுவுமே இருக்காது. 2026 வெளியான சிறந்த படங்கள்ல இதுவும் ஒண்ணு. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கானட்ல இருந்தாலுமே அவங்களுடைய அப்பா நெய்பர்ஸ்க்கு எந்த மாதிரியான வியர்டான விஷயத்தை வந்து பண்றாரு அப்படின்றத ஒரு டயலாக் மூலமா சொல்லுவாங்க. அது மட்டும் அபியூசிவா இருக்கும். அது ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். 53 சண்டேஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7 out of 10.